கர்நாடகா மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு புது செடியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படியா? என்ன செடி? இம்பேஷன்ஸ் செல்வாசிங்கே. இம்பேஷன்ஸ் செல்வாசிங்கே குதிரைமுக் பகுதியில. ஓ, இம்பேஷன்ஸ் வகையா? பால்சம் செடி. இதுக்கு யாரு பேர் வச்சிருக்காங்க? சென்னை கிறிஸ்துவ கல்லூரி எம்சிசி இருக்கு இல்லையா, ம், அங்க தாவரவியல் ஆசிரியர் ஒருத்தரோட பேரை தான் வச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இதோட தனித்தன்மை என்னவா? இது மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கிற பால்சம்லயே ரொம்ப சின்ன பூ பூக்குற வகையா. பூவோட சைஸ் ரொம்ப சின்னது. அதோட இதழ்கள் விங் பெட்டல்ஸ்னு சொல்றாங்களே, அது பிரிஞ்சிருக்கிறதும் ஒரு வித்தியாசம்னு சொல்றாங்க. ம். மேற்கு தொடர்ச்சி மலைகள் பல்லுயிர் பெருக்கத்துக்கு பேர்கோனது. இந்த இம்பேஷன்ஸ் பேரினம் அங்க எப்படி இருக்கு? இந்தியாவுல இந்த இம்பேஷன்ஸ்ல 280க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்காம். குறிப்பா கிழக்கு இமயமலை, மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல. ம். இதுல நம்ம நாட்டுக்கு மட்டுமே உரித்தானது எவ்வளோ? என்டெமிக் 210 வகைகள் இந்தியாவுக்கு மட்டுமே உரித்தானது. அதுலயும் மேற்கு தொடர்ச்சி மலையில மட்டும் 130 வகை இருக்கு. ஆனா கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, என்ன? மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கிற இந்த 80% பால்சம் வகைகள் அழிந்து வரும் நிலை, என்டேஞ்சர்டு கேட்டகரியில இருக்கான். ஐயையோ, அப்போ இது மாதிரி புதுசா ஒரு இனத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த மாதிரியோட சூழலும் முக்கியத்துவத்தையும் அதை காப்பாற்ற வேண்டிய அவசியத்தையும் இது மறுபடியும்